ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகா அழகா சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதியை தேடி வராரு தங்கராஜ். அப்போ சுரேஷ் கிட்டேயும் கேட்குறாரு, தெரியல அப்படின்னு கேட்க, அப்போ பார்த்தா ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, உங்கள் அண்ணன் இருக்கிற இடத்துல இந்த பொண்ணுங்களுக்கு என்ன வேலை தான் இருக்குமோ என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே போனால் அவங்க பாட்டு போட்டிலாம் வச்சு ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுக்கிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரேவதி என்ன பண்ணுறாரு, தங்கராஜ் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் உன்னை சந்தோஷமாக வச்சில்லையா, நகைலாம் உனக்கு வாங்கி கொடுக்கலையா அப்படி இப்படின்னு கேட்க, நீங்கள் என்ன சந்தோஷமாக தான் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி ரேவதி சொல்ல, அப்புறம் ஏன் அவன் அப்படி சொல்கிறான்ற மாதிரி கோவப்படுறாரு. இதில் பயந்து ஒரு மாதிரி நடுங்குவாங்க ரேவதி. உடனே ஒன்றும் இல்லை நீ படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் படுத்துடுறாரு குடிபோதையில். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜும் மலரை என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ரூமில். அப்போது மலருக்குலாம் வந்து ஐயோ நம்ம சீக்கிரம் எழுந்துக்க வேணாம், இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷத்தெல்லாம் அப்படியே பாக்யராஜ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா மதியம் சுரேஷை பாட்டு கேட்டே இருக்கும்போது சுரேஷ் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகிறாரு. அப்புறம் வேலைக்கு நீ வாங்கி கொடுத்ததுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்கிறாரு. தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பிடிக்காம நடந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அடுத்த சீன் வந்து தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டுக்குள்ளே வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வழி தெரியாமல் எங்கேயோ போய் நிற்க வைக்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.